நம்ம இன்றைக்கி ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிக்னிக் ஸ்பாட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பார்க்கோடைய பேர் சஞ்சீவையா பார்க். நீங்கள் ஹைதராபாத்தில் இருந்தீங்கன்னா ஒரு சூப்பராக வீக்கெண்டை என்ஜாய் பண்ணி ரிலாக்ஸாக பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸ்னால் இந்த சஞ்சீவையா பார்க்குன்னு சொல்லலாம். வாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரஞ்ச் ஸ்பூன். இதுதான் சஞ்சீவையா பார்க்கோடைய கார் பார்க்கிங் ஏரியா. கார் அண்ட் டூ வீலர் ரெண்டுக்குமே இங்கே தாங்க பார்க்கிங். உள்ள நுழைஞ்ச உடனேயுமே ஓரளவு பெரிய பார்க்கிங் தான் இருக்குது. பார்க்கிங் பக்கத்துலேயே டிக்கெட் கவுண்டரும் இருக்குது. இதில் பெரியவங்க குழந்தைங்க எல்லாத்துக்குமே 10 ருபீஸு. 5 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு டிக்கெட் கிடையாது. இதோடைய டைமிங்னு பார்த்தீங்கன்னா நான் காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இதோடைய டைமிங். அதாவது டீன் ஏஜ் 14-15 வயசு அந்த ஏஜில் உள்ள பசங்க தனியாக பார்க்குக்குள்ளே அலௌடு கிடையாதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பேரண்ட்ஸோடு தான் வரணும் அப்படின்ட்டு. இவ்வளோ படிகள் இருக்குங்க. நம்ம கீழே இறங்கி என்ட்ரன்ஸ்க்கு உள்ளே போகிறதுக்கு நம்ம இவ்வளோ படிங்களும் இறங்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே டிக்கெட் எடுத்துகிட்டு இப்படியே மேலேயே நடந்து வந்தீங்க அப்படின்னா சைடில் அந்த மாதிரி இதுக்கு கீழே நடந்து போனால் நம்மளுக்கு கீழே என்ட்ரன்ஸ்குள்ளே என்ட்ரு ஆயிடலாம். இப்போ நம்ம உள்ளே என்ட்ராயிடலாம். என்ட்ரானோட்டி ஃபஸ்ட்டு டிக்கெட்லாம் செக் பண்ணிவிட்டு பேக்கெல்லாம் செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. நம்ம செக்கிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் அப்படியே உள்ளே வந்துடலாம். ரொம்பவே அழகான இயற்கையை ரசிக்கக்கூடியவங்களுக்கு இது சூப்பரான ஒரு பார்க்கு. உள்ளே நுழைஞ்சோட்டியுமே அப்படிங்கிறதுக்கு 2 சைட்லேயும் போர்டு வச்சுருக்காங்க. நம்ம இன்றைக்கி ஒரு சைடில் உள்ளதை மட்டும்தாங்க கவர் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது அவ்வளோ பெரிய ஏரியா. மொத்தம் 92 ஏக்கர்ஸுங்க அந்த பார்க்கோடைய அளவு. 92 ஏக்கர்ஸையும் ஒரே நாளில் கவர் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம நடந்தே தான் போகணும். பேட்ரி காரு மற்ற எந்த ஒரு ட்ரெயின் எந்த வசதியும் கிடையாது. நம்ம ஃபுல்லாக நடந்தே தான் போகணும். நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ் கார்டனை பார்த்துடலாம். ரொம்பவே சூப்பரான ஒரு அழகான இடம். எங்கே திரும்பினாலும் மரங்கள், பூக்கள், பறவைகளுடைய சத்தம், அணில், கொக்கு, குருவி, ரொம்பவே அழகாக அது இயற்கையை ரசிக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பார்க். இந்த பார்க்கு ஒரு அருமையான வீக்கெண்டு பிக்னிக் பார்ட்னா சொல்லலாம். இதை அவ்வளோ கலர்ஃபுல்லான ரோசஸ்ஸு, ரெட்டு, பிங்க்கு, ஒயிட்டு, எல்லோ, ஆரஞ்சு, லைட் பிங்க்கு, பன்னீர் ரோஸு, டபுள் ஷேடு, அவ்வளோ அழகழகாக வெரைட்டியாக இருந்துச்சு. ரோஸ் கார்டனுக்கு நடுவில் இந்த மாதிரி அழகான ஒரு ரோஸ் லேடி நின்றுருந்தாங்க. பூ அழகாக இருக்குன்னு பூவை பறிக்கிறதோ செடியை ஒடிக்கிறதோ எதுவும் பண்ணிடாதீங்க. 500 ருபீஸ் ஃபைன் உண்டு. ஸோ அதனால தான் 2 சைடும் அந்த கேட்டே ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. அதுவே ஒரு டிசைன். அந்த கேட்டை தாண்டி போய் எதுவும் பறிக்க பண்ணிடாதீங்க. குழந்தைங்கள்ட்டையும் சொல்லியே கூட்டிகிட்டு போகணும். இங்கே ஒரு ஃபவுண்டன் இருக்குது. போர்டு வச்சுருக்காங்க, பூ பறிக்கக்கூடாது, 500 ரூபா ஃபைனுன்னு. அழகாக அங்கங்கே ரவுண்ட் ஷேப்பில், ஸ்கொயர் ஷேப்பில் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அழகாக அங்கங்கே வச்சுருந்தாங்க. கலர் கலராக ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இங்கே ஒரு பெரிய ஃபவுண்டன் இருக்குது. ரோஸ் கார்டனுக்குள்ளேயே 2 இருக்குது. அது MMDS சஞ்சீவையா ஸ்டேஷனே அங்கே தான் இருக்குது. அங்கேருந்து நீங்கள் MMDSல வந்தீங்கன்னா இறங்கி அப்படியே ரோடை கிராஸ் பண்ணால் இங்கே வந்துடலாம். இது அழகாக ரோஸ் ஷேப்லேயே ஒரு கிளாக் இருந்துச்சு. பட் ரோஸ் கொஞ்சம் கலர் போயிடுச்சு. பெயிண்ட் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். அது பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம ரோஸ் கார்டனை நான் ஒன்றுன்னா காமிக்கல, மொத்தமாக காமிச்சிட்டு அது பெரிய இடம். இப்போ ரோஸ் கார்டனை முடிச்சுட்டு நம்ம ராக் கார்டனுக்கு வந்தாச்சு. இப்போது இந்த பார்க் மண்டே ஹாலிடேங்க. மண்டே போயிடாதீங்க. மண்டே ஹாலிடே. மற்ற டேஸில் டியூஸ்டேலேருந்து சண்டே வரைக்கும் போகலாம். டைமிங்னு பார்த்தீங்கன்னா காலையில் 9 மணிலேருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும் இது ஓப்பனாக தாங்க இருக்கும்.
பெரியவங்க சின்னவங்க எல்லாத்துக்குமே 10 ரூபா தான் என்ட்ரி டிக்கெட்டு. 5 வயசு கீழே உள்ள கை குழந்தைங்களுக்குலாம் டிக்கெட் வந்து கிடையாது. கிரிக்கெட்டு ஃபுட்பால் மட்டும் அலௌடு கிடையாது. ஏன்னா விளையாடையில் மற்றவங்க மேலே வந்து பற்றும் பால் பற்றும் அப்படிங்கிறதுனால. மற்றபடி டென்னிஸ், ஷட்டில், குழந்தைங்க விளையாடுற சின்ன பால் அந்த மாதிரிலாம் நம்ம எடுத்துகிட்டு போய் விளையாண்டுக்கலாம். சாப்பாடெல்லாம் உள்ளே கொண்டு போகலாங்க. ஆனால் முடிஞ்சளவு பிளாஸ்டிக்கு பேக்கெட்டு, கவர்ஸு, நம்ம சாப்பிட்ட வேஸ்ட்டு அதெல்லாம் அங்கங்கே டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. டஸ்ட்பினில் வந்து த்ரோ பண்ணிடணும். நம்ம அந்த அப்படியே போட்டுட்டு கிரவுண்டில் போட்டுட்டு வரக்கூடாது. நீங்கள் இந்த பார்க்குக்கு மெட்ரோவில் வந்தீங்க அப்படின்னா ரசூல்புரா அப்படிங்கிற ஸ்டேஷனில் இறங்கணும். ரசூல்புரா ஸ்டேஷனில் இறங்கி அங்கேருந்து நீங்கள் நடந்து வர முடியாது, கொஞ்சம் தூரம் தாங்க அந்த பார்க்கு. நீங்கள் ரசூல்புரா ஸ்டேஷனில் மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்குனீங்கன்னா அங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸு, அந்த 5 மினிட்ஸ் நீங்கள் வண்டியில் போனால், 2 வீலர்லேயோ ஆட்டோலேயோ போனால் 5 மினிட்ஸு, நடந்து போனால் உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். நடந்து போக முடியாது, அங்கேருந்து கொஞ்சம் தூரம். ஆனால் நீங்கள் இதுவே MMDSல வந்தீங்கன்னா ரோடை கிராஸ் பண்ணாலே போதுங்க, உங்களுக்கு பார்க் வந்துடும். ஸோ ஒரு பச்சை கலர் புல்லில் அந்த மஞ்சள் கலர் பூவுக்கு எதுக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. கொக்கு, அணில், குருவின்னு சொல்லிட்டு அவ்வளோ பார்த்து என்ஜாய் பண்ணு, பசங்க வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது இங்கே. இது குழந்தைங்களுடைய பார்க் ஏரியா. இது ஒரு பெரிய பார்க்கு, இன்னொரு சின்ன பார்க் ஏரியாவும் இருக்குது. இதுக்கெல்லாம் டிக்கெட் கிடையாது, டிக்கெட் ஃப்ரீ தான் இதுக்கு. இந்த டூ சயின்ஸ் இதுக்கு மட்டும் டிக்கெட் நம்ம வாங்கணுங்க. இதுக்கு பெரியவங்க சின்ன பசங்க 2 பேர்த்துக்குமே ஒரு ஆளுக்கு 60 ரூபா டிக்கெட்டு. ஆன்லைன் பேமெண்ட் இருக்குது. இதுதான் வந்து டிக்கெட்டு. மொத்தம் வந்து 60 எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குன்னாங்க உள்ள. நீங்கள் 60 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஃபுல் டே நீங்கள் இதில் இருந்து எல்லாமே விளையாடுறதுனால விளையாடலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது, யாரும் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. நீங்கள் ஃபுல் டே கூட இருந்து விளையாண்டுக்கலாங்க. இந்த மாதிரி செஸ்ஸு, ட்ராம்போலின் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. சூப்பராக பசங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க. சயின்ஸு, மேத்து, ஹிஸ்ட்ரி எல்லாமே கலந்த மாதிரியான ஒரு இது சயின்ஸ் மியூசியம் தாங்க இது. இது ஏற்கனவே ஆந்திர பிரதேஷாக இருந்துச்சு இல்லையா, அதுக்கப்புறம் தான் தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் 2ஆக பிரிஞ்சிச்சு. ஏற்கனவே ஆந்திர பிரதேஷாக இருக்கையில் இருந்த CM உடைய பேர் தாங்க இதில் வச்சுருக்காங்க. தாமோதரம் சஞ்சீவையா பார்க் இந்த பார்க்கோடைய பேர். இந்த மியூசிக் கார்டன்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதனால் பசங்களை கூட்டிகிட்டு போனால் மிஸ் பண்ணாமல் கூட்டிகிட்டு போங்க இந்த இடத்துக்கு. இது வந்து அந்த டைனமோ சைக்கிள் வேகமாக போகையில் லைட்லாம் எரியும் இல்லையா, பழைய காலத்து மாடல் சைக்கிள் எல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது. நான் எல்லாத்தையும் எடுக்க முடியலங்க, ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப பெரிய லென்த்தாக போயிடும்னு கொஞ்சம் முக்கியமானது மட்டும்தான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். இன்னும் நிறைய இருக்குது.
உள்ளேயே ஒரு கடை இருக்குதுங்க. அந்த கடையில் வாட்டர் பாட்டில், ஜூஸு, ஐஸ்கிரீமு, சிப்ஸு, சமோசா, பஃப் எல்லாமே கிடைக்குது. ரொம்ப ஃப்ரெஷ். இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச மாதிரியான கலர்ஃபுல்லான ஒரு பட்டர்ஃப்ளை கார்டன். அவ்வளோ கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸ்லாம் நிறையா இருந்துச்சுங்க அந்த பார்க்குக்குள்ளே. அங்கே பார்த்த வரைக்கும் வெரைட்டியாக கலர்ஃபுல்லான அவ்வளோ ஃப்ளவர்ஸ் வித்தியாசமாக சூப்பராக இருந்துச்சு. கிராஸ்லேயே மேலே வந்து பட்டர்ஃப்ளை மாதிரியே வந்து டிசைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பட்டர்ஃப்ளை மட்டும் க்ளோஸ் அப் பண்ணி எடுத்தவங்க, எடுக்கவே முடியல. அங்கங்கே நிறையா பறந்துட்டு இருந்தது. இந்த பூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து காகிதப்பூ மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் காகிதப்பூவில் வந்து முள் இருக்கும் பார்த்தீங்களா, இதில் வந்து முள்ளே கிடையாது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகான ஒரு கலரு. இது மாதிரி சிமெண்ட்லேயே வந்து பட்டர்ஃப்ளை பெஞ்ச் மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க அங்கே கார்டனை சுற்றியும். நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கலர்ஃபுல்லான அழகழகான ஃப்ளவர்ஸ், வெரைட்டியான பூக்கள்லாம் நிறைய இங்கே இருக்குது. நம்மளுடைய இந்தியா ஃப்ளாக் இதாங்க. யார்ச்சட் போட்டிருந்துச்சு இல்லையா, இதுக்கு போகலை நாங்கள். நான் டிக்கெட் ப்ரைஸ்லாம் எதுவும் நான் விசாரிக்கலை. இது வந்து உசைன் சாகர் லேக்கு. இது வந்து ஓப்பன் ஜிம்முங்க. இதுக்கு எல்லாமே ஃப்ரீ தான். என்ட்ரிக்கு அப்புறம் அந்த டூர் சயின்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கு மட்டும்தான் நம்ம 60 rupees பே பண்ணணும். மற்றபடி எல்லாமே ஃப்ரீ தான். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த மரம் ஃபுல்லாகவே வவ்வால் தாங்க. இலையோ மற்ற பூவோ பழமோ எதுவுமே கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா தாமோதரம் சஞ்சீவையாவுடைய மெமோரியல். ஒரு வீக்கெண்டை ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணணும். கலர்ஃபுல்லாக அழகழகான பூக்களோட, மரங்களோட, செடிகளோட, பறவைகள், அணில், இப்படி குழந்தைங்களோட அழகாக விளையாண்டு நீட்டாக சாப்பிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகணும்னா அதுக்கு சூப்பரான ஒரு இடம்னா இந்த சஞ்சீவையா பார்க்க சொல்லாங்க. இங்கே வந்து கார் பார்க்கிங் ஃப்ரீ தாங்க. என்ட்ரி டிக்கெட்டும் 10 ரூபாய் தான். நீங்கள் மியூசியம் போகணுன்னா மட்டும்தான் 60 ரூபாய். மற்றபடி இல்லைன்னா உங்களுக்கு இல்லை, 10 ரூபாயில் வேலை முடிஞ்சு. அவ்வளோதாங்க, நம்ம முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. அதான் சஞ்சீவையா MMDS பார்க்கு ஸ்டேஷனுங்க.